இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆலப்பியில் இருக்கிற போட் ஹவுஸ் டூர் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆலப்பியில் இருக்கிற போட் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம். வாங்க போட் ஹவுஸ் டூர் பார்க்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸோட மெயின் என்ட்ரன்ஸ். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட்லாம் வந்து வச்சுருக்காங்க, ப்ளஸ் சோஃபா வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸோடைய கிரவுண்ட் ஃப்ளோர் ஏரியா. இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 4 ரூம் இருக்குது, ப்ளஸ் இந்த போட் ஹவுஸோடைய கிச்சன் ஏரியா வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரிங்கிங் வாட்டரை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம தங்க போகிற ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு நம்ம ரூம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாஷ் பேசின் வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா இருக்குது. நம்ம வந்து பிஃபோர் ஃபுட் அண்ட் ஆஃப்டர் ஃபுட் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து வசதியாக முன்னாடியே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸுடைய ஃபஸ்ட்டு ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட் ரூம். இங்கே வந்து பார்த்தோன்னா பெட் பில்லோன்னு வந்து பெர்ஃபெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்துட்டு நான் தங்க போகிற ரூம். இந்த ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெட் பில்லோ காட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூமோடு தான் வந்து எல்லா ரூம்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கூடயே வந்து பார்த்தோம்னா ஏசி, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஃபேனோட தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபேன் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரரும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட்டடாக வந்துட்டு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபேஸ் ஏன் காமிக்கிறான்னு கேட்பீங்க. ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து டைனிங் ஏரியா டூர் பார்க்க போகிறோம். டைனிங் ஏரியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான ஏரியா இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஏசி இருக்குது, ப்ளஸ் ஃபேனோட கொடுத்துருக்காங்க. ஃபேன் மட்டும் வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து எப்போ வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பட் ஏசி வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம ஒன்லி நைட் ஹவர்ஸில் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண முடியும். பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா நைட் ஹவர்ஸில் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண முடியும். இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு பால்கனி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட் ஹவுஸுடைய ஃப்ரண்ட் ஏரியா. இங்கே நம்ம உட்காந்து ஃப்ரண்ட் வியூ பார்க்குற மாதிரி நம்ம சேர்லாம் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சுற்றி நிறைய போட் ஹவுஸ் நிற்கிது ஏற்கனவே. இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட் ஹவுஸில் வந்து நம்ம குக் பண்ணி தராங்களே அவங்களுடைய ரெஸ்ட் ரூம் ஏரியா அது. இப்போ நீங்கள் பார்த்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட் ஹவுஸுடைய பேக் சைடு ஏரியா. இது வந்து நம்ம போட் ஹவுஸுடைய கிச்சன் ஏரியா. என்ட்ரானு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க்லாம் வந்து கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெனுவில் இருக்குது, அதனால் கொடுத்துருக்காங்க. உள்ள டூர் முடிச்சுட்டு ஓகே வெளியே வந்து வியூ பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்க நிறைய போட் ஹவுஸ் இருக்குது. அதாவது நம்ம இருக்கிற போட் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா கீழே 4 ரூம், மேலே 3 ரூம் இருக்குது. அதே மாதிரி மற்ற போட் ஹவுஸில் வந்துட்டு வேறு டிஃபர் ஆகும். நம்ம புக் பண்ணுற போட் ஹவுஸை பொறுத்து வந்து எல்லாமே டிஃபர் ஆகும். வியூ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வியூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம ஏற்கனவே செக்கிங் பண்ணது பார்த்தோம்னா மத்தியானம் 12 o'clock தான். அதனால் இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து லன்ச் டைம் சொல்லியிருக்காங்க. லன்ச்சில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. சாம்பார் வச்சுருக்காங்க, ரசம் வச்சுருக்காங்க,
மோர் குழம்பு வச்சுருக்காங்க. கோஸ் வச்சுருக்காங்க. இதில் வந்து உருளைக்கிழங்கோட ஏதோ ஒரு வெஜிடபிள் வந்து மிக்ஸ் பண்ணி கூட்டு பண்ணி வச்சுருக்காங்க. இது கூட வந்து பார்த்தோம்னா சப்பாத்தி வச்சுருக்காங்க. இது கூட வந்து பார்த்தோம்னா நமக்கு ஸ்டார்டராக வந்துட்டு பார்த்தோம்னா சேலட் வச்சுருக்காங்க. பாட்டிலில் வந்து முன்னாடி ட்ரேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. ப்ளஸ் கட்லரி செட் பிளேட்ஸ்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. இது கூட வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒயிட் ரைஸும் வந்து வச்சுட்டாங்க. ப்ளஸ் நம்ம வந்து நான்வெஜ் மெனு சொல்லியிருந்தோம், அதனால் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. மெனு வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்றதை நம்ம வந்து முன்னாடியே அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும். லஞ்சுக்கு அடுத்து 2 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆனியன் பஜ்ஜி கொடுத்துருக்காங்க, மில்க் கொடுத்துருக்காங்க. மில்க் கூடயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீ பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. Much later. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா டீ மட்டும் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சுருக்காங்க, சட்னி வச்சுருக்காங்க. கூடயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் டிஷ்ஷாக வந்துட்டு தோசை வச்சுருக்காங்க. டின்னர் வந்து நான் காமிக்கல, ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மத்தியானத்துக்கு வச்சுருந்த அதே டிஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட்டுக்கும் வச்சுருந்தாங்க. ஃபிஷ்ஷுக்கு பதிலாக சிக்கன் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செக் அவுட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போட் ஹவுஸில் வந்து 3 வேளை சாப்பாடுமே இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை.